இந்த செட்டப்ல வந்திருக்கேன்டா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு காட்ட போறது சாரி ப்ளவுஸ் கட்டிங். உடம்புல அளவெடுத்து எப்படி சாரி ப்ளவுஸ் கட்டிங் எடுக்கிறத பற்றி தான் காட்ட போறேன். இது 4 வருடத்துக்கு முதல் நான் ரெக்கார்ட் பண்ணது. இப்போ எடிட் பண்ண நேரம் இல்லாததால் இப்போ அதை எடுத்து எடிட் பண்ணுறேன். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்று தீபாஸ் குக்கிங் சமையல் பகுதி இல்லை, இன்றைக்கு ஒரு தையல் பகுதி தான். இந்த வீடியோ பார்க்குறவர்கள் கேட்ட ஒரு வீடியோ தான் இன்றைக்கு கூட போகிறேன். அதாவது எப்படி உடம்பில் அளவெடுத்து பிளவுஸ் கட்டிங் எடுப்பது. கலாநிதி என்ன உண்டவிட்டாக்கா சுண்டுக்குழி கேர்ள்ஸ் காலேஜில் இவர் தையல் கலை 76ஆம் ஆண்டு 76ஆம் ஆண்டு சுண்டுக்குழி கேர்ள்ஸ் காலேஜில் தையல் கலையில் டிப்ளமா செய்தவா. இவ இந்த கட்டிங் மெத்தட் வந்து நான் சரியான முறையில் அந்த நேரம் பழகவில்லை. இதுவரை பல பேருக்கு தையல் பழகி கொண்டிருக்கிறா, இப்பவும் பழகி கொண்டிருக்கிறா. இன்று வரை இவ இலவசமாக தையல் கலையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கா. ட்ரெஸ் மேக்கிங் எப்படி இப்ப இந்த சாரி பிளவுஸ் மட்டும் இல்லை, ஒரு ஆள்ல அளவெடுத்து எப்படி ஒரு ட்ரெஸ் தைக்கிறது அந்த மெத்தட் தான் இது. இந்த 38 சைஸ் தான் இது. இப்போ உங்களுக்கும் 38 சைஸ் நீங்க இந்த மெத்தட்டை நீங்க செய்து பார்க்கலாம். இது மேர்பு சுற்று பின்பக்கம் வந்து இதான் மேர்பு சுற்று. இறுக்கமா எடுக்கிறதுல கொஞ்சம் தளர்த்தி எடுக்கிறது. எனக்கு எத்தனை வந்திருக்கு? 38. அப்ப இந்த பிளவுஸ் சைஸ் வந்து 38. இப்ப 38 சைஸ் தான் இப்ப கட்டிங்கா வருது. தோளில் இருந்து கழுத்தில் இருந்து 14. அதாவது பிளவுஸ் இந்த நீளம் 14. இது வந்து கழுத்தகலம். 2 தோல் மூட்டுக்கும் விடப்பட்ட தூரம் 14. களத்தில் இருந்து 5 அங்குலம் பதிய இது ஆம்கோல்களுக்கும் இடப்பட்ட தூரம். இது அக்குள் குழிகளுக்கும் இடப்பட்ட, அதாவது தோளில் இருந்து 5 அங்குலம் பதிச்சு இந்த தையலுக்கும் இந்த தையலுக்கும் இடப்பட்ட ஆம் ஹோல் எடுக்கிறதுக்காக. இது என்ன இந்த ஆம் ஹோல் எடுக்கிறதுக்காக இந்த தூரம் எடுக்கும் 13. இப்ப ஷோல்டர்ல இருந்து இந்த மேப் இந்த உயரம், மேப்பின் கீழ் உயரம் 12.5. தோளிலிருந்து எழுதினா தானே தெரியும். தோளில் இருந்து மேப்பின் உயரம் மேல் உயரம் 9, கீழ் உயரம் 11.5. 11.5 இடப்பட்ட தூரம் 8. இது ஆம் ஹோல் ரவுண்ட் 17. 17. கை நீளம் 8. கை நீளம் 8. கீழ்கை சுற்று 12. பேஸ்ட் இடுப்பு சுற்று 30. பொது அளவு 38 சைஸ். அதாவது இந்த சைஸ் அதைத்தான் இப்ப கட்டிங் எடுக்க போறேன். வாங்க இந்த கட்டிங் என்ன எடுக்கிறேன்னு பாப்போம். அதாவது 38 மேப்பின் சுற்ற 4ஆல பிரிக்கணும். 4ஆல பிரிச்சு 9.5 இந்த கோட்டுல இருந்து இங்க எடுக்கிறோம். B. இது மேல இருந்து கீழே பிளவுஸ் இந்த நீளம் 14. இந்த 9.5 இங்கே கீழே மார்க் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நேர் கோடு வரைவேன். B 7. இது தோல் மூட்டுக்கு இடப்பட்ட தூரம் 14. 2ஆல பிரிச்சு 14 2ஆல பிரிச்சா 7. அதுக்கு ஈ அண்டு போடுறோம். கீழே இருந்து ஷோல்டர் ஓகே 3 சென்டிமீட்டர் 2.25 போடுறோம்னா 2.25 F ஷோல்டர் பதிச்சு ஒரு கோடு போடணும். 5 அங்குலம் 5 இன்ச் பதிய. இது அக்குள் குழிகளுக்கு இடப்பட்ட தூரம். இது 6.5 H பின்பக்கம் H. இதே என்ன மார்க் இது? இது இருக்கு அக்குள் குழிகளுக்கு இடப்பட்ட தூரம். பேக்குக்கு வரும். பேக் வந்து அப்ப இது முன், இது பின். பின்னுக்கு அப்ப அதை ஸ்ட்ரைட்டால மார்க் பண்ணுவோம். பின்னுக்கு முன்னில இருந்து மார்க் பண்ணி பின்னுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா போட்டுருக்கீங்க? 1 இன்ச். ஓகே 1 இன்ச். சிலருக்கு 1/2 இன்ச் வரும். ஷோல்டர் பிரிஞ்ச வைக்க 1 இன்ச் வரும். 7 அங்குலம் எடுப்போம். அக்குள் குழி பதிவு சரியோ? சரியோ? ஓகே. இப்ப இத நேரோட நினைக்கிறோம். ஆம் ஹோல் ரவுண்ட் முன் கட்டி. இப்ப முன்தான் முதல் எடுக்கிறீங்களா என்ன? இது வந்து தோளிலிருந்து மார்பின் உயரம் 9. தோல்ல இருந்து மார்பின் உயரம் 9. ஒரு லைன் ஒன்று போடுங்க. அந்த கோட்டுல 4 இன்ச் வந்து கீழே இருந்து 2.5 இன்ச்ல இந்த ஒரு 2.5 அங்குலம் மேல்கோட்டில இருந்து மேல்கோட்டில இருந்து ஒரு 2.5 அங்குலத்துல ஒரு சமாந்தர கோடு. ஓகே மேல்கோட்டில இருந்து 2.5 இன்னொரு லைன். இந்த மேல்கோட்டில இருந்து 9 அங்குலத்துல ஒரு மார்க். அது இந்த கோட்டுல இருந்து இது 4 இன்ச். அப்புறம் இந்த கோட்டுல இருந்து 2.5 இன்ச் பதிச்செடுக்கும். இந்த நடு கோட்டுல இருந்து இஞ்சால 1.25 இஞ்சால 1.25 கோட்டுல இருந்து ஒரு இன்ச்சு மேல ஒரு மார்க் பண்ணிட்டு இதே முனைக்கிறது. இதுல இந்த சைட்ல 1.5 இந்த சைட்ல 1.5 இந்த சைட்ல 1. டாட் பாயிண்ட்ல இருந்து மேல 1 இன்ச்
மேலே ஒரு மார்க் பண்ணி முண்டாட்டுக்கு இங்கேருந்து அந்த கோட்டிலேருந்து இந்த கோட்டிலேருந்து 1 இன்ச் மேலே ஒரு மார்க் பண்ணிட்டு இதுலேருந்தும் 1 இன்ச்சு மேலே இதுலேருந்து 1 இன்ச்சி பின்னுக்கும் அது 1/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் முனைக்கும் புள்ளியுடன் நினைக்க. சரி. கையிலிருந்து மேலே ஒரு சென்னு அங்குலம் எடுத்து அதுல இருந்து ஒரு சமாந்தர கோடு வரைந்து முன்டாட்டுக்கு இதுல இருந்து ஒரு அங்குலம் இதுல இருந்து ஒரு அங்குலம் எடுத்துட்டு காலங்குளத்துல ஒரு டாட் படத்தில் உள்ள போல் வரைகா. முன் கழுத்து பதிவு எல்லாருக்குமே பொதுவா 6 அங்குலம் வரும். பின் கழுத்து ஒரு 5 இன்ச்சு இஞ்சி இருந்து எடுப்போம். சரி. எல்லிலிருந்து மேலே 1 சென்டிமீட்டர் எடுத்து வையன குறி. எம்மிலிருந்து மேலே 1.5 சென்டிமீட்டர் எடுத்து சட்டென குறி. YONPPZ இது எல்லாமே மேல் உடம்பு. ஓகே சரியோ? இது போல முன் உடம்பு கழுத்துல பதிவு. கழுத்துல பதிவு வந்து 6 அங்குலம். 6 அங்குலத்துல இந்த ஏ ஃபலவை குறிச்சிட்டு அதுக்கு ஒரு கோடு வரைக. சரியோ? 1.5 அங்குலம். சரியோ? இதுல இருந்து ஒரு 3/4 அங்குலம் ஒரு புள்ளி இதண்டிட்டு இத வளைவாக இணைக்கும். சரியோ? முன்னுடம் வந்தோடனே இந்த கே இதையும் இப்படி மடிக்கல ஆட்டோமேட்டிக்கா தைக்கதான் இந்த டாட் நான் உங்களுக்கு இந்த டாட் ஆம்போல் டாட் வந்து தைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இல்லைன்னு சொன்னா 45 பாகையில எடுக்கலாம். இந்த இதுக்குள்ளால போக ஆம்போல் இது இந்த 45 டிகிரி இது இந்த சரியோ? அரை அங்குலம் எடுத்து அடுத்த இதை வந்து ஒரு அங்குலம் மேலே மதிக்கணும். மேலே இதில் மார்க் பண்ணி போட்டு இதில் இணைச்சி விட்டா சரி. பின்கழுத்து என்ன செய்ய? பின்கழுத்து வந்து ப்ளூவில் செய்கிறேன். ஓகேயா? சரியோ? பின்கழுத்துண்டேல ப்ளூவில் வரைக்கல மேரேஜ் சுட்டு எல்லாம் சரி. இந்த பின்னேஜ் வந்து ஒரு அங்குலம் கூட எல்லாம் விட்டுருக்கோம். அப்படியே சரிவா வருமா? பேக் சைட் ஆர்ம் ஹோல் ப்ளூ லைன்ல அடிக்கிறேன். சரி. ஒரு 1/4 அங்குலம் கீழே வரும். ஐடியையும் ஐக்கியூவையும் நீங்க என்ன கேட்க வரும். இது சிலருக்கு சமமா இருக்கும், சிலருக்கு கூடும் குறையும். ஓகேவா? சிலருக்கு இப்படி கூட வரும். பின் கட்டிங்குக்கு இதுவும் இந்த நீல லைனும் இந்த நீல லைன் ஆர்ம் ஹோல் இது வரும். ஷோல்டர் 2க்கு 1 தான். 2க்கு 1. சரியோ? வந்து இப்ப பின்கழுத்துக்கு இருப்போம் பாருங்க. இந்த அளவு 4/4. அந்த 4/4 இங்க கீற 4/4 இங்க 4/4 இந்த 4/4 இங்க கீற 4/4 கீறிட்டு இது வந்து 5 அங்குலம். இது உங்களோட சாரி பிளவுஸ் இந்த ஹைட். ஓகே. கீழ் கோட்டில இருந்து சாரி பிளவுஸ் இந்த ஹைட் வந்து 5 அங்குலம். 5 அங்குலம் உனக்கு. ஓகே. மற்றவைக்கு மாறுபடும். சரியா? அப்ப கீழே இருந்து சாரி பிளவுஸ் இந்த உயரம் 5 அங்குலம். 5 அங்குலமா? அப்ப அந்த 5 அங்குலத்தையும் இதையும் ஒரு சுபமாக்கிட்டு சரியோ? இதுல இருந்து 1.5 சென்டிமீட்டர் எடுக்கணும். 1.5 அங்குலம். 1.5 அங்குலம் மேல் நோக்கி எடுத்து 3/4 அங்குலம் உள்நோக்கி அடிச்சுட்டு இதுதான் பின்கழுத்து. பிளவுஸ் நீளம் எங்க முடியுதோ அதுல இருந்து மேல் நோக்கி 5 அங்குலம். இதுல இருந்து ஒரு 1/2 அங்குலம் எடுத்து கட்டாயமாக இந்த சீயோட நீங்க இணைக்கணும். உள்நோக்கி. இப்ப இந்த கோட்டில இருந்து உள்நோக்கி 1/2 அங்குலம் எடுத்து இதை கீறிட்டு இது மடிப்புல வச்சு எடுக்கணும். துணியில இவ்வளத்தையும் மடிச்சு வச்சுக்கொண்டு மடிப்புல வச்சு எடுக்கணும். முன்கழுத்துல இருந்து உள்ளே ஒரு 1/2 அங்குலம் எடுத்து உங்களோட நெஞ்ச பொறுத்தது இதை பேர்ந்து இந்த 1/2 அங்குலத்தை வந்து உங்களோட டாட்டோட பிடிச்சி விடுவோம். இந்த நுனியோட பிடிச்சி விடுவோம். பட்டி வந்து 4 அங்குலத்துல இந்த கோடு வரும். ஓவையும் பிஏ முண்டா மடியுங்க. அப்படி பட்டி விளப்பமா நோட்ஸ்ல விட பட்டி